தேம்பி தேம்பி அழுத எஸ்.ஜி. சூர்யா, பளார் என அறைவிட்ட ஸ்மிருதி இரானி, அரசியல் கடந்த சகோதர பாசம். பாஜக தேசிய நிர்வாக பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் தேசிய பொதுச் செயலாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் 2012 முதல் 2014 ஆண்டுகளில் நான் பூனா சட்டக்கல்லூரி மாணவனாக தற்போதைய தமிழக பாஜக இளைஞரணி தலைவர் எஸ்.ஜி. சூர்யா இருந்த காலகட்டத்தில் இருந்தே ஸ்மிருதி இரானியுடன் நெருங்கி பழகி வரக்கூடியவர் எஸ்.ஜி. சூர்யா. ஸ்மிருதி இரானியை தீதி என்றே முதல் சந்திப்பில் இருந்து அழைத்து வரும் எஸ்.ஜி. சூர்யா ஸ்மிருதி இரானி குறித்து சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். 2019 ஆண்டு முதல் எஸ்.ஜி. சூர்யா புதுடெல்லி செல்லும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி இரானியை மரியாதை நிமித்தமாக சந்திப்பது உண்டு. அவரிடம் ஒரு தொகுதியை எவ்வாறு தேர்தலுக்கு தயார் செய்வது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்கள் என சொல்வதோடு, தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் தான் போட்டியிட விருப்பப்பட்டு களப்பணிகளை எடுத்துரைப்பேன் என தெரிவித்த எஸ்.ஜி. சூர்யா, ஸ்மிருதி இரானியும் அவரது கருத்துகளையும் பிற யோசனைகளையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே எஸ்.ஜி. சூர்யாவை ஊக்கப்படுத்தி வந்துள்ளார். தொடர்ந்து தென் சென்னை தொகுதியில் எஸ்.ஜி. சூர்யா செய்து வந்த களப்பணியை ட்விட்டரில் பார்த்து வருவதாகவும் மிகச்சிறப்பாக களப்பணி ஆற்றுவதாகவும் வாழ்த்துவார் என தெரிவித்த எஸ்.ஜி. சூர்யா, மேலும் மார்ச் 21, 2024 ஆண்டு 2024 பொதுத் தேர்தலுக்கு தமிழகத்திற்கான முதல் வேட்பாளர் பட்டியலில் வெளியிடப்பட்டு தென் சென்னை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. உடனடியாக அன்று இரவு எனது மனநிலையை வீடியோவாக பதிவிட்டிருந்தேன். 2 நாள் கழித்து மார்ச் 23, 2024 அன்று ஸ்மிருதி இரானி அவர்களின் பிறந்த நாள் அன்று அவரை வாழ்த்திய போது, நீ விருப்பப்பட்ட தொகுதியில் போட்டியிட முடியாமல் போனாலும் கட்சியின் தொண்டராக அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு அடுத்த நாளே தேர்தல் பணியை துவக்கியது மிகவும் போற்றத்தக்க செயல். பாஜகவின் உண்மை தொண்டன் என்பதை நிரூபித்துள்ளார். யூ ஹாவ் ஹேண்டில்டு திங்ஸ் வித் சச் கிரேஸ் என்று எஸ்.ஜி. சூர்யாவிடம் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்திருக்கிறார். 2024 ஏப்ரல் 6 தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வந்தார் ஸ்மிருதி இரானி. அப்போது சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கவே அவரை பார்த்தவுடன் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதால் உடனடியாக என்னை அறியாமல் அழுகை வந்துவிட்டது. எதுவும் பேச முடியவில்லை. தேம்பி தேம்பி அழவே அழுகையை நிறுத்து என சொல்லி பார்த்தார். 1 முறை 2 முறை சொல்லியும் கட்டுக்கடங்காத அழுகை. உடனடியாக கன்னத்தில் மிகுந்த அக்கறையுடன் ஒரு அறையை விட்டு அழுகையை நிறுத்து என உரத்த குரலில் சொல்லவே சட்டென நின்றது அழுகை. என் சகோதரன் சூர்யா எந்த சூழ்நிலையிலும் மனம் தளரவே கூடாது, குறிப்பாக அழவே கூடாது. நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் தொடர்ந்து அதே உத்வேகத்துடன் கட்சி பணி செய்ய வேண்டும். கட்சி நிச்சயமாக தகுந்த நேரத்தில் உன் பணியை அங்கீகரித்து வாய்ப்பு கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு கிளம்பி சென்றிருக்கிறார் ஸ்மிருதி இரானி. இந்த நிலையில் ஒரு சகோதரியாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆகச்சிறந்த தலைவராக செயல்படும் பாசமிகு அன்பு அக்கா ஸ்மிருதி இரானி அவர்கள் தேசிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு இருப்பதை எண்ணி பெருமை கொள்கிறேன் என வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார் எஸ்.ஜி. சூர்யா.